எல்லாரும் வாங்க. இவங்கள உங்களுக்கு யார் வேணும்? ஸ்ரேயா தான் வேணும். ஸ்ரேயா வேணுமா? ஸ்ரேயா, என்ன ஆப்ல எடுக்கிற? இத ஏலத்துல விட போறேன். 10,000 ரூபாய். 50,000. 80,000. 1 லட்சம். கேஷ் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. இந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், சொல்லலாம் விடாத. வா. ஸ்ரேயா யாருக்கு வேணும்? ஏலத்தை ஆரம்பிங்க. 4 லட்சம். 5 லட்சம். 6 லட்சம். 7 லட்சம். 8 லட்சம். 9 லட்சம். அம்மா, கவர்மெண்ட் கிளப் டான்ஸ தடை பண்ணிட்டாங்களாமா? தடை பண்ணிட்டாங்களா? அம்மா, கவர்மெண்ட் நல்லா இருக்கணும். இருங்க இருங்க, போகாதீங்க. கடவுள் என்ன காப்பாத்திட்டார். எவ்வளவு கொடுப்ப? எல்லாத்தையும் அண்ணத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு பைசா கூட இல்ல. இப்ப எவ்வளவு கொடுப்ப? எடுத்துக்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எவனாவது மாற்றானு பார்க்கலாம். எங்கேயோ நாட்டுக்கோழி வாசனை வருது. ஆஹா, என்ன சூப்பரா இருக்கா. இவளை எப்படியாவது டிரைவ் பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? எப்படியோ ஒருத்த சிக்கிட்டான். இவளை என் கண்ணில் காட்டினதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னங்க? இவ ஒருத்தி அந்த வர்ற வேன்ல விழுந்து சாக வேண்டியதானே. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. ஏதாவது சொன்னீங்களா? பார்த்து வாமா. இவ்வளவு இன்னொரு நாள் கவனிச்சுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் எடுத்துட்டியாமா? பார்த்து வாமா. வா. என்னம்மா ஆளை மயக்கிறா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. வில்லிவாக்கம் வில்லிவாக்கம். சார் தேனாம்பேட்டை வருமா சார்? கனமாப்பேட்டை தான் போகும். போடாத கண்டுக்கவே மாட்டேங்கிறா. வில்லிவாக்கம் வில்லிவாக்கம். வரா வரா. அண்ணா நகர் போகுமா? வாங்க உட்காருங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
அண்ணா நகருக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குவீங்க? சேச்சா நான் பணம்லாம் வாங்க மாட்டேங்க. அப்போ வில்லிவாக்கத்துக்கு போறவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க? இல்லைங்க, நான் வில்லிவாக்கம் வரைக்கும் போறேன். போற வழியில உங்களை டிராப் பண்ணிடலாமே தான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சமூக சேவை. ரொம்ப நல்ல மனசு. அன்னைக்கு பாட்டி ரோட்ல விழுந்து கிடந்தப்ப நீங்க உதவி செஞ்சதை நான் பார்த்தேன். ஆமா, உங்க பேர் என்ன? ஆ, ஆ, ராஜா. என்ன வேலை பாக்குறீங்க? இத பாருங்க, நாங்க பரம்பரையா பெரிய பணக்காரங்க. நான் என்ன வேலை செஞ்சாலும் என் அப்பா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இத பார்த்தாலே அது தெரியுது. காரோட சொந்தக்காரன் ஐ டொனேஷன் பண்ணிருக்கான் போல இருக்கே. ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். நம்ம வாழறதுக்கு ஆண்டவன் உடலை தானம் பண்றான். நம்ம வெற்றிக்கு நம்மளோட அப்பா அம்மா அவங்க வாழ்க்கையை தானம் பண்றாங்க. நாம இந்த உலகத்துல வாழும்போது என்ன தான தர்மம் பண்றோம்னு யாருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கண்ணு வேஸ்டா போகாம பார்வை இல்லாதவங்களுக்கு கண் தானம் பண்ணலான்னு தான் எனக்கு, என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போறேன். நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட். நம்ம நாட்டுல 30 லட்சம் பேருக்கு கண்ணு இல்ல. நீங்களும் உங்க கண்ணை தானம் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் கண் தானம் பண்றேன். அது கொடுங்க. உங்க பேரு? விஜயலட்சுமி. உங்க மொபைல் நம்பர்? 9611 45811. நீங்க ஒரு சைன் பண்ணுங்க. இங்க. தேங்க்யூ. உங்களால இப்ப நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இது விஷயமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா? தாராளமா. வாங்கிங்க. அம்மா, இங்கேயே என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ நடிக்க போற சினிமாவுக்காக போட்டோஸ் எடுக்கிறதுக்கு. உட்காருமா. உட்காரு. ப்ரொடக்ஷன் காஃபி எடுத்துட்டு வாங்க. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மேடம். காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அப்படியா? சரி, கூப்பிடுங்க. காஸ்டியூம் இங்க வாங்க. ட்ரெஸ் காட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸா? வேற காட்டு. சூப்பர். சீ, இந்த அழகு ஒரு ட்ரெஸ்ஸையா? என்னம்மா பண்றது? முன்னெல்லாம் காளிதாஸ், சிவகவி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் உடம்ப மறைச்சி போத்திக்கிட்டு நடிப்பாங்க. ஆனா இப்ப வர படங்கள் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் ஹீரோயினா ஆக முடியும். எனக்கும் இஷ்டம் இல்லதான். விதி யார விட்டது? போமா, போய் போட்டுட்டு வா. என்னப்பா பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தயங்காதம்மா, போமா. ஐயோ கடவுளே, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி எல்லாரும் முன்னாடி நிக்கிறது? கொஞ்சம் வெளியே வாங்க, முன்னாடி வாங்க. அப்படியே உங்களோட ரைட்ல வாங்க. ரைட்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்ல வாங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் வாங்க. வெரி குட். My lovely lady lumps, check it out.